வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த நாளிலே முதலாவது சங்கீதம் முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பாக்கியவான் என்கிற மனிதன் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். எதிர்மறையான பகுதி முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அவன் நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதே நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். தவறான ஆலோசனைக்கு செவி மடுத்தால் தவறான கூட்டத்தினரின் தோழமை பாராட்டி தவறான கூட்டத்தினருடன் அமர்ந்திருக்க நேரிடும். துன்மார்க்கர் என்பவர்கள் துணிகரமாக பொல்லாங்கு செய்பவர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பாவிகள் தேவனது தரத்தை இழந்து அதனை பற்றி பாதிப்படையாதவர்கள். பரியாசம் செய்பவர்கள் யார்? பரிசுத்த காரியங்களை கண்டு நகைத்து போகிறவர்கள். பரிசுத்த நியாயப்பிரமாணங்களும் கீழ்ப்படியாமையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆவிக்குரிய தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்று அர்த்தம். 2வது வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நேசிப்பவன், அதனை கைக்கொள்பவன், அவன் பத்திரமாக வீட்டிலே வேதத்தை வைத்திருப்பது மாத்திரமல்ல, அதனை பயன்படுத்துகிறவன். எவ்வாறு பயன்படுத்துகிறான்? அதனை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானித்து ஆண்டவர் கொடுக்கிற சிந்தனையின் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தியானித்தல் என்பது சிந்தனைகளை, சத்தியங்களை திரும்ப திரும்ப யோசித்து வாசித்து நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களிலே அதை ஜீரணிக்க வேண்டும். எந்த உணவு ஜீரணிக்கப்படுகிறதோ அதன் சத்துக்கள் சரீரத்திலே உறிஞ்சப்படுவது போல வேதத்தின் சத்தியங்களை நம்முடைய சிந்தனைகளிலே, மனதிலே, உள்ளத்திலே நாம் சிந்தித்து அதை ஜீரணிக்கும் போது ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு தேவனுக்கு பிரியமில்லாததை தவிர்த்து அவருக்கு பிரியமானதை அனுதினமும் கொண்டு வாழ்ந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேடி வரும். அது எங்கனம் வருகிறது? இந்த பகுதியிலே அவன் பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறான். அந்த பாக்கியவான் எப்பேற்பட்டவன்? 3வது வசனம், அவன் ஒரு மரத்தை போல இருப்பான். எப்பேற்பட்ட மரம்? தண்ணீர் வளம் பொருந்திய இடத்தில் நாட்டப்பட்டு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்பொழுதும் பசுமை, எப்பொழுதும் செழுமை. எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுபவன் இந்த பாக்கியவான். அவன் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக காணப்படுவான். நீர்வளம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பூமியிலே நாட்டப்பட்டிருக்கிற இந்த மரமானது நன்றாய் ஆசீர்வாதத்தை, செழுமையை கொடுத்து செழிப்பாய் வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு மரமாக காணப்படும். ஒரு மரத்தின் வேர்கள் எவ்வளவு இன்றியமையாதவைகளோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கும் அவனது ஆவிக்குரிய வேர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு அவரிடமிருந்து தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவையான செழுமையான வாழ்க்கையை வாழ முற்படுகிறான். அவனின் குணாதிசயங்கள் கனி கொடுக்கக்கூடிய குணாதிசயமாக காணப்பட முடியும். இதைத்தான் யோவான் 15வது அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு உவமையாக சொல்லும்போது, தான் ஒரு திராட்சை செடி, நாம் அனைவரும் திராட்சை கொடிகள். கொடிகளானது செடியோடு இணைந்திருக்குமானால் அந்த செடியினுடைய நன்மையான தன்மைகளை அதன் வேர் வழியாக உறிஞ்சி எடுத்து கொடிகள் கனி கொடுக்கக்கூடிய கனிகளாக காணப்படும். நம்மால் சுயமாக கனி கொடுக்க முடியாது. நம்முடைய கனிகள் பொல்லாங்கான பாவ காரியங்களே. அதற்கு மாறாக அவரில் நிலைத்திருந்தால் அவரின் தன்மைகளுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் என்றென்றைக்கும் பசுமையாய் காணப்படுவோம். என கருமையான ஃபீபா நேயர்களே, இப்பேற்பட்ட என்றென்றும் பசுமையான
இலையுதிராதிருக்கிற மரமாக, கனி நிறைந்த மரமாக காணப்பட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.